அனைவருக்கும் வணக்கம். திருப்பரங்குன்றம் மலைக்கோவிலில் தீபத்தூள்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மதுரை நீதிமன்ற உத்தரவை எடுத்து திருப்பரங்குன்ற கோயிலில் நிர்வாக அதிகாரிகள் மூலமா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீராம ரவிக்குமார் தலைமையிலான இந்து பக்தர்கள் மற்றும் மதுரை உயர்நீதிமன்றத்துல நீதிமன்ற அவமதிப்பு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்ற மலைக்கோவில்ல இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏற்றதற்கு மறுக்கிறத நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லி நீதிபதி ஸ்ரீ ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொல்லி அப்புறம் மாலை 6 மணிக்குள்ள தீபம் ஏற்றணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அந்த உத்தரவின்படி தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் தீபத்தூணில் அல்ல, அருகில் இருக்கிற விநாயகர் கோயில்ல தான். மனுதாரர்கள் பாத்தீங்கன்னா இந்து ஆர்வலர்கள் மற்றும் பக்தர்கள் தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும்னு கேட்டாங்க. அங்க தீபம் ஏற்றணும்னு முயற்சி பண்ணாங்க. அவங்கள தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீசார் தடுத்து நிறுத்தியதுனால கைகலப்பு, உடல் ரீதியிலான தாக்குதலும் ஏற்பட்டிருக்கு. திருப்பரங்குன்றத்துல இந்து ஆர்வலர்கள் பக்தர்கள் போராட்டம் நடத்தினாங்க. உடனே 144 போட்டு தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. சென்னை இதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இருக்காங்களா, சிஐஎஸ்எஃப் வீரர்கள், அவங்க 50 சிஐஎஸ்எஃப் வீரர்களோட மனுதாரர்கள் 10 மனுதாரர்கள் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற தொடங்கி இருக்காங்க. இந்த பிரிவு 144 மற்றும் HRCE அதிகாரியின் ஒப்புதல் தேவைன்னு சொல்லி காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இது இந்துக்களுக்கு எதிரானது, பக்தர்களுக்கு பாத்தீங்கன்னா இது துரோகம் விதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் கருதுறாங்க. ஆனா அதே பாத்தீங்கன்னா சில மாசங்களுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் சமைச்ச அவங்களோட இறைச்சியை தர்காவிற்கு எடுத்துட்டு போறதற்கு காவல்துறை அனுமதிச்சாங்க. அதையே அனுமதிச்சாங்க. மலையில பழங்கால ஜெயின் குகைகள் மற்றும் முருகன் கோயில் இருக்கிறனால விலங்குகளை பலியிடுறது அனுமதிக்கப்படலை. முஸ்லிம்கள் இந்த மலையை வகுப் சொத்துன்னு சொல்றாங்க. அதை ஒரு பழைய பாரம்பரியம்னு சொல்லி விலங்கு பலியை தொடரணும்னு கேட்டிருக்காங்க. அவங்க அந்த மலைக்கு சிக்கந்தர் மலைன்னு பேர் போட்டிருக்காங்க. அந்த மலையோட உச்சியில ஒரு சிறிய தர்காவும் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப காலம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து விளக்கேற்றிட்டு வந்தா அது நம்மளுடைய பாரம்பரியம். நம்ம அனுமதிச்சுதான் அங்க ஒரு தர்காவும் அங்க ஒரு வழிபாடு நடத்துறதுக்கும் வந்திருக்காங்க. இதை ஏன் தமிழக கவர்மெண்ட் அரசியலாக்கி, அதாவது என்ன சொல்றது, ஒரு தனி மனுஷனோட விருப்பத்துக்கு எதிராக இதை செயல்படுறாங்கிறது கேட்கறது தான் நம்மளோட இது. இதை தமிழக அரசு உணரணும். இதை படி பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் அந்த பின்பற்றுதலுக்கு நமக்கு பாதுகாப்பு தரணும். நன்றி, வணக்கம்.